வணக்கம். திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? ChatGPT வழங்கிய பதில் இதுதான். நிலநடுக்கம் ஏற்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ChatGPT கேட்டபோது அந்த AI கருவி பின்வரும் பதிலை அளித்தது. நமக்கு இருக்க வேண்டிய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கும் ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயங்களை உறுதிப்படுத்துவதற்கும் என பல்வேறு விஷயங்களுக்கு நாம் ChatGPT-ஐ பயன்படுத்தி வருகிறோம். அப்படி நிலநடுக்கம் ஏற்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ChatGPT-யிடம் கேட்டபோது அந்த AI கருவி பின்வரும் பதிலை அளித்தது. நிலநடுக்கம் ஏற்பட்டுவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலநடுக்கம் ஏற்படும் போது உங்களுடைய உடனடி இலக்கு காயத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதாக இருக்க வேண்டும். நிலநடுக்கத்தின் போது அதன் பின்வரும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த சில தகவல்கள் இதோ. நிலநடுக்கத்தின் போது நீங்கள் வீட்டுக்குள் இருந்தால் கைகளையும் கால்களையும் கீழே இறக்கி தரையில் படுக்கவும். உங்களுடைய தலையையும் கழுத்தையும் மூடும் வகையில் ஒரு மேசை அடியில் சென்று விடுங்கள். அந்த ஒரு பொருளும் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய கைகளை பயன்படுத்தி தலையையும் கழுத்தையும் மூடவும். நிலநடுக்கம் நிற்கும் வரை இதே நிலையில் இருக்கவும். அவசரத்திற்காக மட்டுமின்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் செல்போனை பயன்படுத்த வேண்டாம். இதையும் படிக்க ஏசியில் சரியாக கூலிங் வரவில்லையா? ஈஸியாக நீங்களே இதை சரி செய்ய முடியும். பயனுள்ள டிப்ஸ். நிலநடுக்கம் ஏற்பட்ட சில மணி நேரங்கள் அல்லது நாட்கள் பிறகு அதிகாரிகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அந்த இடத்தை காலி செய்த தயாராக இருங்கள். தேவையான தண்ணீர், உணவு, டார்ச் லைட், மருந்து, டாக்குமெண்ட்டுகள், பணம் மற்றும் போன், பவர் பேங்க் போன்ற அத்தியாவசிய பொருட்களை எடுத்து வைத்துக் கொள்ளவும். அதிகாரப்பூர்வ மூலங்களில் சொல்லப்படும் விஷயங்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ளவும். அக்கம் பக்கத்தினருக்கு உதவி செய்யவும். குறிப்பாக குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். நிலநடுக்கும் போது இயற்கை பேரழிவுகள் திடீரென்று ஏற்படும் போது அமைதியாக இருந்து சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது நிச்சயமாக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுபோல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் 360 சேனலை பார்க்கவும்.